ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு ஜான்வரி 21, 2026. இன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த எடிட்டோரியலோட ஒரு டீட்டெயில்டு பிரேக் டவுன், அதாவது முழுமையான பகுப்பாய்வு மற்றும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேள்விகள் எங்கள் ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொகாபுலரிஸ் அடங்கிய பிரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இலவசமா கிடைக்குது. சேனல்ல சேர்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா அடுத்த 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஓகே, வாங்க இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். டைட்டில்: பிரிட்ஜிங் த கல்ஃப் ஆன் இந்தியா டிஃபென்ஸ் டைஸ் வித் கல்ஃப் நேஷன்ஸ், அதாவது வளைகுடா நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள பாதுகாப்பு உறவுகள் மற்றும் அவற்றுக்கிடையே உள்ள இடைவெளியை குறைப்பது பற்றி. சப்டைட்டில்: இந்தியா மஸ்ட் ட்ரெட் காஷியஸ்லி ஆஸ் இட் நெகோஷியேட்ஸ் டிஃபென்ஸ் டைஸ் வித் கல்ஃப் நேஷன்ஸ். இந்தியா வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்போது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். The nearly 2-hour visit of UAE President and ruler of Abu Dhabi, Sheikh Mohammed bin Zayed Al Nahyan, MBZ, to Delhi on Monday. திங்களன்று UAE ஜனாதிபதியும் அபுதாபியின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ஜயேத் அல் நயானின் NBZ-இன் கிட்டத்தட்ட 2 மணி நேர டெல்லி பயணம். With only one meeting with Prime Minister Narendra Modi, பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஒரே ஒரு சந்திப்புடன். Ended with a number of far-reaching outcomes. பல நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளுடன் முடிவடைந்தது. The UAE is India's third largest trading partner. UAE இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக கூட்டாளியாகும். Its second biggest export destination. அதன் 2வது பெரிய ஏற்றுமதி இடமாகும். 7th biggest foreign investor. 7வது பெரிய வெளிநாட்டு முதலீட்டாளர். And concluded its first bilateral trade agreement with India in 2022. மற்றும் 2022இல் இந்தியாவுடன் தனது முதல் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்தது. தி அக்ரிமெண்ட்ஸ் ஆன் மண்டே ஃபோக்கஸ்ட் ஆன் த எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். திங்களன்று போடப்பட்ட ஒப்பந்தங்கள் பொருளாதார கூட்டாண்மை மீது கவனம் செலுத்தின. A commitment to double bilateral trade to $200 billion. இருதரப்பு வர்த்தகத்தை $200 பில்லியன் இரட்டிப்பாக்குவதற்கான ஒரு அர்ப்பணிப்பு. An LNG deal for $3 billion. $3 பில்லியன் ஒரு LNG ஒப்பந்தம். And UAE investment in Gujarat. மற்றும் குஜராத்தில் UAE முதலீடு. However, the major announcement was the intention to conclude a framework agreement for an India-UAE strategic defense partnership. இருப்பினும் முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், இந்தியா UAE வியூக பாதுகாப்பு கூட்டாண்மைக்கான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எண்ணம்தான். The first of its kind. இது இந்த வகையில் முதலாவதாகும். Details are still to be revealed. விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் இது மேற்கு ஆசியா மற்றும் தெற்கு ஆசியா இதை உன்னிப்பாக கவனிக்கும் என்பது தெளிவாகிறது. Given the complicated security environment in both regions. இரு பிராந்தியங்களிலும் உள்ள சிக்கலான பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு. MBZ's sudden India visit came amidst heightened tensions between UAE and the Kingdom of Saudi Arabia. UAE மற்றும் சவுதி அரேபியா இராச்சியத்துக்கு இடையே அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் MBZ-இன் திடீர் இந்திய பயணம் அமைந்தது. Both countries were once a part of the same military coalition against the Houthi uprising in 2014. 2014இல் ஹூத்தி கிளர்ச்சிக்கு எதிராக இரு நாடுகளும் ஒரே இராணுவ கூட்டாளியின் ஒரு பகுதியாக இருந்தன. Their power tussle has also intensified over forces in Sudan. அவர்களின் பவர் டசில், அதாவது அதிகார போட்டி, சூடானில் உள்ள படைகள் தொடர்பாக மேலும் தீவிரமடைந்துள்ளது. And the lack of communication between MBZ and Saudi leader Mohammed bin Salman, MBS, is now being called the Gulf region's new Cold War. மற்றும் MBZ-க்கும் சவுதி தலைவர் முகமது பின் சல்மானுக்கும் MBS-க்கும் இடையே தகவல் தொடர்பு இல்லாதது இப்போது வளைகுடா பிராந்தியத்தின் புதிய பனிப்போர் என்று அழைக்கப்படுகிறது. In addition, protests in Iran and the US's threats to intervene. கூடுதலாக ஈரானில் நடக்கும் போராட்டங்கள் மற்றும் தலையிடப் போகிறோம் என்று மேற்காசிய அடிக்கும் அச்சுறுத்தல்கள், as well as the tenuous Gaza ceasefire, அதேபோல tenuous, அதாவது மிகவும் பலவீனமான காசா போர் நிறுத்தமும்,
and US President Donald Trump's plans for a board of peace have led to concerns about internal and external instability. மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் போர்ட் ஆஃப் பீஸ் திட்டங்களும் உள் மற்றும் வெளிப்புற ஸ்திரமில்லாமை பற்றிய கவலைகளுக்கு வழிவகுத்துள்ளன. Israel's bombing in Qatar in September 2025 that led the Saudi government to rush a mutual defense pact with Pakistan. செப்டம்பர் 2025 கத்தாரில் நடந்த இஸ்ரேலின் குண்டுவெடிப்பு சவுதி அரசாங்கத்தை பாகிஸ்தானுடன் ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அவசரமாக ஏற்படுத்த தூண்டியது. and reported negotiations of including Turkey in the pact portend a more complex and unstable region. மற்றும் அந்த ஒப்பந்தத்தில் துருக்கியை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக வரும் செய்திகள் மேலும் சிக்கலான மற்றும் நிலையற்ற ஒரு பிராந்தியத்தை முன்னறிவிக்கிறது. with repercussions for India. இதன் பின்விளைவுகள் இந்தியாவிற்கும் இருக்கும். The announcement of the UAE-India negotiations for a defense agreement is being read by some as a possible military front to counter other regional alignments. UAE-India பாதுகாப்பு ஒப்பந்த பேச்சுவார்த்தை பற்றிய அறிவிப்பு மற்ற பிராந்திய கூட்டணிகளை எதிர்கொள்ள ஒரு சாத்தியமான இராணுவ முன்னணியாக சிலரால் பார்க்கப்படுகிறது. Foreign Secretary Vikram Misri attempted to downplay concerns, holding that the treaty was not about India's involvement in a hypothetical future scenario in the region. வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்த கவலைகளை குறைத்து காட்ட முயன்றார். இந்த ஒப்பந்தம் இந்தியா பிராந்தியத்தில் ஒரு கற்பனையான எதிர்கால சூழ்நிலையில் ஈடுபடுவது பற்றியது அல்ல என்று கூறி. Even so, the government must keep in mind ties not only with UAE but also other important Gulf region countries where nearly 10 million Indians reside. இருப்பினும் அரசாங்கம் UAE-யுடன் மட்டுமல்லாமல் மற்ற முக்கிய வளைகுடா பிராந்திய நாடுகளுடனான உறவுகளையும் மனதில் கொள்ள வேண்டும். அங்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் இந்தியர்கள் வசிக்கிறார்கள். The GCC area is a major energy source. GCC பகுதி ஒரு முக்கிய ஆற்றல் மூலமாகும். குறிப்பாக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தடைகள் இந்தியாவின் மற்ற அனைத்து முக்கிய சூழ்தலையும் குறைத்துள்ள நிலையில் India's cross-regional connectivity plans through Iran's Chabahar port, the International North-South Transport Corridor and India-Middle East-Europe Economic Corridor have been imperiled due to all the tensions. ஈரானின் சாபஹார் துறைமுகம் வழியாக இந்தியாவின் பிராந்திய இணைப்பு திட்டங்கள், சர்வதேச வடக்கு தெற்கு தரவு போக்குவரத்து வழி மற்றும் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் ஆகியவை அனைத்து பதட்டங்களாலும் இம்பெரில்ட் ஆகிவிட்டது, அதாவது ஆபத்தில் சிக்கிவிட்டது. as their future depends on cooperation with all players there. ஏனென்றால் அவற்றின் எதிர்காலம் அங்குள்ள அனைத்து தரப்புகளுடனான ஒத்துழைப்பை சார்ந்துள்ளது. With important relationships in the region and so many fault lines within it, India has little option but to tread lightly. பிராந்தியத்தில் முக்கிய உறவுகள் உள்ளதும் அதற்குள் பல பிளவுகள் இருப்பதால் இந்தியா மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் நடப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். ஏன் அனலிட்டிக்கல்னா ஆசிரியர் இந்தியா UAE பாதுகாப்பு ஒப்பந்தத்தை மட்டும் பார்க்காம வளைகுடா பகுதியில நடக்கிற மத்த விஷயங்களையும், அதாவது UAE சவுதி பிரச்சனை, ஈரான், இஸ்ரேல்னு எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி இந்த ஒப்பந்தம் எந்த மாதிரி ஒரு சிக்கலான சூழ்நிலையில அமையுதுன்னு பகுப்பாய்வு செய்யறாரு. ஒரு விஷயத்தை ஆதரிக்கவோ எதிர்க்கவோ செய்யாம அதோட எல்லா பக்கங்களையும் ஆராய்ந்து சொல்றதால இதோட டோன் அனலிட்டிக்கல். ஓகே ஃபோக்ஸ், ஒரு சின்ன பிரேக். நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை பத்தி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கூகுள் பிளே ஸ்டோர்ல எங்க ஆப் இருக்கு. vocabularies, idioms and phrasesனு எதையுமே கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. அந்த அளவுக்கு எளிமையா சிக்கிக்கலாம். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ தயவு செய்து எங்க முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். டைட்டில் ஆஜியன் மெஸ் ஆன் தி SIR அண்ட் த ஜெனுவின் வோட்டர், அதாவது ஆஜியன் ஒப்பை, சிறப்பு தீவிர திருத்தம் SIR மற்றும் உண்மையான வாக்காளர் பற்றி. சப்டைட்டில் தி ECI aims to clean the rolls but it is scrubbing off genuine voters, அதாவது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது, ஆனால் அது உண்மையான வாக்காளர்களை நீக்கி வருகிறது. With the Election Commission of India, ECI's Special Intensive Revision Process in its Claims and Corrections phase, இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்த SIR செயல்முறை அதன் கோரிக்கைகள் மற்றும் திருத்தங்கள் கட்டத்தில் இருப்பதால், it is prudent to ask yet again, மீண்டும் ஒரு முறை கேட்பது ப்ரூடண்டாக இருக்கும், அதாவது விவேகமானதாக இருக்கும்,
whether the entire process to clean the electoral rolls has become a dragnet affecting genuine electors across 12 states, வாக்காளர் பட்டியலை சுத்தம் செய்யும் இந்த முழு செயல்முறையும் 12 மாநிலங்களில் உள்ள உண்மையான வாக்காளர்களை பாதிக்கும் ஒரு டிராக்நெட்டாக, அதாவது தேவையில்லாதவர்களுடன் சேர்த்து தேவையானவர்களையும் பிடிக்கும் ஒரு பெரிய வலையாக மாறிவிட்டதா என்று. On Monday, the Supreme Court of India issued fresh directions to the ECI to ease the strain and stress of millions of electors facing verification notices in West Bengal. திங்கள்கிழமையில் இந்திய உச்சநீதிமன்றம் மேற்கு வங்கத்தில் சரிபார்ப்பு அறிவிப்புகளை எதிர்கொள்ளும் மில்லியன் கணக்கான வாக்காளர்களின் சிரமத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு புதிய வழிகாட்டுதல்களை வழங்கியது. Complaints of genuine electors having to run from pillar to post after being sent notices, அறிவிப்புகள் அனுப்பப்பட்ட பிறகு உண்மையான வாக்காளர்கள் இங்கும் அங்குமாக அலைய வேண்டியிருப்பதாக வரும் புகார்கள், many are flawed due to errors in the 2002 list used by the ECI for mapping, அவற்றில் பல flawed-ஆக இருக்கு, அதாவது தவறுகளுடன் இருக்கு. ECI மேப்பிங் செய்ய பயன்படுத்திய 2002 பட்டியலில் உள்ள பிழைகளால், or due to glitches in ad hoc software, அல்லது தற்காலிக மென்பொருளில் உள்ள கோளாறுகளால், have forced petitioners to raise questions, மனுதாரர்களை கேள்விகள் எழுப்ப நிர்பந்தித்தது. As seen during the SIR in Bihar, பீகாரில் SIR-இன் போது காணப்பட்டது போல, the court has again had to issue guidelines to ease the process. நீதிமன்றம் மீண்டும் செயல்முறையை எளிதாக்க வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டியிருந்தது. In the case of Bihar, the court's order for Aadhaar to be used as the 12th identity document provided succor to millions. பீகாரை பொறுத்தவரை ஆதார் 12வது அடையாள ஆவணமாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவு மில்லியன் கணக்கான மக்களுக்கு பெரும் ஆறுதலையும் உதவியையும் அளித்தது. Yet, the final electorate numbers showed an egregious anomaly. ஆயினும் இறுதி வாக்காளர் எண்ணிக்கை ஒரு மோசமான முரண்பாட்டை காட்டியது. The deletion of more women electors than men. ஆண்களை விட அதிக பெண் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. Suggesting that the process was flawed to begin with. இது இந்த செயல்முறை தொடக்கத்திலிருந்தே தவறானது என்பதை காட்டுகிறது. This was confirmed in the Hindu's analysis of the deleted electors lists in Bihar, Tamil Nadu and West Bengal. இது பீகார், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல்கள் குறித்த The Hinduவின் பகுப்பாய்வுகளில் உறுதி செய்யப்பட்டது. Which had shown anomalies that merited further investigation but did not get the ECI's response. அவை மேலும் விசாரணைக்குரிய முரண்பாடுகளை காட்டியிருந்தன, ஆனால் ECI-இடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. In the case of Tamil Nadu, the deletion process has been so aggressive in many booths. தமிழ்நாட்டில் நீக்குதல் செயல்முறை பல பூத்துகளில் மிகவும் தீவிரமாக உள்ளது. That the sum of electors who voted in the 2024 general election and names deleted during the SIR reportedly exceeds the total number of electors originally on the rolls. 2024 பொது தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களின் எண்ணிக்கையும் மற்றும் SIR-இன் போது நீக்கப்பட்ட பெயர்களின் கூட்டுத்தொகையும் முதலில் பட்டியலில் இருந்த மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. This suggests that genuine electors who voted in 2024 have also been deleted. இது 2024 வாக்களித்த உண்மையான வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது. Furthermore, the process of deduplicating names has in many cases resulted in the deletion of electors' names entirely. மேலும் பெயர்களை நகல் நீக்கம் செய்யும் செயல்முறை பல சந்தர்ப்பங்களில் வாக்காளர்களின் பெயர்களை முற்றுதுமாக நீக்குவதில் முடிந்துள்ளது. While the claims and corrections phase is witnessing lakhs of electors trying to re-enter the rolls, கோரிக்கைகள் மற்றும் திருத்தங்கள் கட்டத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் மீண்டும் பட்டியலில் நுழைய முயற்சிக்கும் வேளையில், the ECI's insistence on them registering as fresh electors using Form 6 is illogical. அவர்கள் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்று ECI வற்புறுத்துவது பகுத்தறிவட்டலாக உள்ளது. And prevents an audit of how many genuine electors were wrongly removed in the first place. மேலும் முதலில் எத்தனை உண்மையான வாக்காளர்கள் தவறாக நீக்கப்பட்டனர் என்பதை தணிக்கை செய்வதை தடுக்கிறது. Then there is the incomprehensible mismatch in Uttar Pradesh. பிறகு உத்தரப்பிரதேசத்தில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பொருத்தமின்மை. The State Election Commission, while preparing rolls for rural body polls,
மாநில தேர்தல் ஆணையம் கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான பட்டியல்களை தயாரிக்கும்போது found that its count of the rural electorate alone exceeds the ECI's count for the entire state in the draft rolls. தனது கிராமப்புற வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் வரைவு பட்டியலில் உள்ள முழு மாநிலத்திற்கான ECIயின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பதை கண்டது. By not deciding on the constitutionality of this aggressive self-enumeration early on, இந்த தீவிரமான சுய கணக்கெடுப்பின் அரசியலமைப்பு செல்லுபடியை ஆரம்பத்திலேயே தீர்மானிக்காததின் மூலம், the court is now left managing the fallout of a process that has turned the simple act of maintaining an electoral list into one posing a threat to universal adult franchise. இது ஒரு வாக்காளர் பட்டியலை பராமரிக்கும் எளிய செயலை வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை என்ற தத்துவத்திற்கே அச்சுறுத்தலாக மாற்றிவிட்டது. The question is no longer just about cleaning the rolls, but also on whether genuine voters are being scrubbed off. கேள்வி இனி பட்டியலை சுத்தம் செய்வது பற்றி மட்டுமல்ல, உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்களா என்பது பற்றியும் தான். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் என்ன தெரியுமா? ரொம்பவே கிரிட்டிக்கல். ஏன் கிரிட்டிக்கல்னா, ஆசிரியர் தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முறைய கடுமையா விமர்சிக்கிறாரு. Augean mess, dragnet, flawed, illogical, incomprehensible போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த செயல்முறையில இருக்கிற தவறுகளையும் அதனால உண்மையான வாக்காளர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளையும் சுட்டிக்காட்டுறாரு. இது வெறும் பகுப்பாய்வு மட்டுமில்ல, ஒரு நேரடியான கண்டனம். அதனால இதோட டோன் கிரிட்டிக்கல். That's all for today's analysis, folks. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 7 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்குது. அதுக்கு பேரு எடிட்டோரியல் வொகாபுலரி லீக். அன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொகாபுலரிஸ்ல இருந்து தான் கேள்விகள் வரும். இது எடிட்டோரியல் வொகாபுலரியோட IPL மாதிரி. மாசம் மாசம் லீக்ஸ் நடக்கும், ஸ்கோர்ஸ் இருக்கும், ரிவார்ட்ஸும் உண்டு. இங்கிலீஷ் வொகாபுலரிய ஒரு கேம் மாதிரி கத்துக்க இது ஒரு சூப்பரான வழி. சோ மறக்காம எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு இதே மாதிரி 2 எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your Malar signing off. Bye bye and take care.